ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, பலருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கனவு என்னன்னா, ஒரு தொழில். அதாவது யூடியூப் சேனல் ரன் பண்றது. ஆரம்பிக்கும்போது ஒரு வெற்றிகரமா கன்டென்ட் கிரியேட்டரா ஆகணும்னு நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. பட் இருந்தாலுமே டிஜிட்டல் உலகத்துல ஒரு கிரியேட்டரா நம்ம ஜெயிக்கிறதுக்கு யூடியூபோட விதிகள மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் காப்பி ஸ்ட்ரைக். ஆக்சுவலி வாட் யூ மீன் பை காப்பி ஸ்ட்ரைக்? நெறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாது. பட் இருந்தாலும் நான் சில பாயிண்ட்ஸ்லாம் மெயினா நான் கலெக்ட் பண்ணி உங்க முன்னாடி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். தயவு செஞ்சு முழுசா கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஓகே. காப்பி ரைட்ஸ்னா என்ன? ஜெனரலா என்னன்னா, அ எளிமையா சொல்லணும்னா, அடுத்தவருடைய உழைப்பை, அதாவது அவருடைய வீடியோ, இசை அல்லது புகைப்படங்கள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வீடியோவில் பயன்படுத்தும்போது, அது அலசல் உரிமையாளர் தட் இஸ் ஒரிஜினல் ஓனர் யூடியூபரிடம் சட்டப்பூர்வமாக புகார் அளிப்பார். இது என்னன்னா, அவங்க பெர்மிஷன் இல்லாமலே இப்ப ஏதாவது மியூசிக் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, பிக்சர்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப நான் ஒரு ப்ரூஃப் காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பெர்மிஷன் இல்லாமலே யூஸ் பண்றது. ஸோ, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் இந்த மாரி யூஸ் பண்ணாங்க ஐடென்டிஃபை பண்ணி, இந்த மாரி ஸ்ட்ரைக் குடுக்குறத காப்பி ஸ்ட்ரைக்ன்னு மெயினா சொல்றாங்க. யூடியூப் அதை சரிபார்த்து நம் வீடியோவை நீக்கிவிட்டு நமக்கு கொடுக்கும் ஒரு சட்டப்பூர்வ எச்சரிக்கை தான் இந்த காப்பி ஸ்ட்ரைக். இந்த முக்கிய 3 விதிகள் என்னன்னா, ஒரு சேனலுக்கு 90 நாட்களுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் அந்த சேனல் யூடியூப் தளத்தில் இருந்தே நிரந்தரமாக நீக்கப்படும். தட் இஸ் சேனல் டெர்மினேஷன் என்று மெயினா சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் என்ற வார்த்தை கேட்பதற்கே பயமாக இருக்கும். ஆனால் இதனால் கிரியேட்டர்ஸ்க்கு சில மிகச்சிறந்த நன்மைகளை இருக்கிறது. அப்படின்னு ஜெனரலா சொல்றாங்க. என்னென்ன நன்மை இருக்குன்னு நம்ம என்னான்னு பேச போறோம்னா, சொந்த உழைப்புக்கான பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அது என்னன்னா, லைக் இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. தட் இஸ் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நீங்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு வீடியோ உருவாக்குகிறீர்கள். ஆனா, யாரோ ஒருவர் அதை திருடி தன் சேனலில் பதிவேற்றி பணம் சம்பாதித்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் ஜெனரலா கேட்க தோணுது. அதை தடுக்க இந்த காப்பி ஸ்ட்ரைக் ரேட் ஒரு கேடயமாக பயன்படுத்தலாம். இது ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் செகண்ட் ரூல் போலி சேனல்களுக்கு முற்றுப்புள்ளி. இது மெயினா லைக் ஃபேக் சேனலா சுருக்கமா சொல்லப்போனா, ஒரே பீட்ட வச்சு நெறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்துவாங்க. எப்படின்னா லைக் நான் இந்த சாங் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும். சில சேனல்ஸ்ல அந்த மாரி இருக்கும். மோஸ்ட்டா இந்த நார்த் சைட் கிரியேட்டர்ஸ்லாம் மெயினா பண்ணுவாங்க. இத நான் யூடியூப் ஷார்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது நெறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம்னா, சினிமா படங்கள், பெரிய கிரியேட்டர்களின் வீடியோக்களை திருடி பதிவேற்றும் போலி சேனல்கள், அதாவது பைரேட்டட் டூப்ளிகேட் சேனல்ஸ் யூடியூப் தளத்தில் இருந்து ஒழிக்க இது உதவுகிறது. இது கேட்கும்போதே ரொம்ப ஒரு அட்வான்டேஜாவும் இருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. அண்ட் தேர்ட் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, தரமான கன்டென்ட் ஊக்குவிப்பு. தட் இஸ் என்கரேஜஸ் ஒரிஜினாலிட்டி. இந்த பயம் இருப்பதாலேயே கிரியேட்டர்கள் அடுத்தவர் வீடியோக்களை திருடாமல் தங்களின் சொந்த திறமையை பயன்படுத்தி ஒரிஜினல் கன்டென்ட் உருவாக்க முன் வருவார்கள். இது ரொம்ப அட்வான்டேஜ். நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் யோசிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் முக்கியமாக டிஸ்அட்வான்டேஜஸ். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் மெயினாக இருக்குது நம்ம வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் அழியும் அபாயம். டோட்டல் லாஸ் ஆஃப் ஹார்ட்வேர். பல வருடங்களாக கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபுகளை சேர்த்து ஒரு சேனல் 3 தவறுகளால் ஒரே வாரத்தில் காணாமல் போய்விடும். கிரியேட்டர்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபேக் மேலிகுலர் ஸ்ட்ரைக்ஸ். சில நேரங்கள் போட்டியாளர்கள் அல்லது ஹேக்கர்கள் வேணுமென்றே கிரியேட்டர்களை பழிவாங்க போலியான காப்பிரைட் ஸ்ட்ரைக்குகளை அனுப்புவார்கள். தட் இஸ் காப்பிரைட் ட்ராலிங் என்று மெயினாக சொல்லுவாங்க. இதிலிருந்து மீண்டு வர கிரியேட்டர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். கேட்கும் போது ரொம்ப கசப்பாகவும் இருக்கு. ஏன்னா சில ஹேக்கர்ஸ்லாம் இந்த மெயினாக தப்பு பண்ணுறாங்கன்ட்டு நான் சோர்சஸ் மெயினாக கலெக்ட் பண்ணேன். எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் மை நியூ சேனல். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீம் நோக்கி நான் இந்த சேனல் மெயினாக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பார்ப்போம். காட் சேக். நல்லது நடந்தால் நல்லதே நடக்கும். அண்ட் மூணாவது என்னன்னா, நியாயமான பயன்பாட்டு சிக்கல். அது என்னன்னா, ஃபேர் யூசேஜ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். இதில் காப்பிரைட் சட்டம் 1957 படி ஒரு படத்தையோ அல்லது இசையிலையோ விமர்சனம் செய்வதோ தட் இஸ் ரிவ்யூ, கல்விக்காகவோ எஜுகேஷனல் அல்லது செய்திக்காகவோ சிறிய அளவில் பயன்படுத்தி அனுமதி உண்டு. உதாரணத்துக்கு தட் இஸ் கால்ட் ஃபேர் டெலிங். ஆனால் யூடியூப்பில் ஆட்டோ
ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இதை புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் நியாயமான வீடியோகளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து விடுகிறது. இது கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது, ப்ளஸ் பயமாகவும் இருக்குது. பட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தயவு செஞ்சு உங்கள் ஹோப்பை விடாதீங்க. டைரெக்டாக நல்ல வீடியோஸ் போடுங்க, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்ஸ். கன்க்ளூஷன் ஜென்ரலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, காப்பிரைட் என்பது ஒரு கத்தி போன்றது. அதுக்கு நம்ம உழைப்பை திருடும்போது நம்மளால் பாதுகாக்கும் ஆயுதமாக செயல்படுகிறது. நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 விஷயம் மெயினாக நான் சொல்ல விரும்புகிறேன். சொந்தமாக யோசித்து வீடியோ போடுங்க. அண்ட் செகண்ட் ஒன், மற்றவர்களின் இசையோ வீடியோகளை பயன்படுத்தி விரும்பினால் முறையான அனுமதி லைசன்ஸ் பெறுங்கள், அல்லது காப்பிரைட் இல்லாத இலவச பொருட்களை பயன்படுத்துங்கள். இதுதான் என்னால் ஜென்ரலாக சொல்ல முடியும். பிறர் உழைப்பை மதிப்போம், நம் உழைப்பை பாதுகாப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல்ஸ் அடுத்த வர வீடியோஸ் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து குட்டி குட்டி சீரீஸ் மெயினாக பண்ணுறேன். அதை தயவு செஞ்சு வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்கேஸ் அதாவது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் சேனல் கண்டென்ட்டே மாற்றிட்டு வரேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.